டீம் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோண்டமோர் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த கோண்டமோரை எப்படி நம்ம இந்த இன்னர் பேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ வீடியோவை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோண்டமோர் 35.42 இருக்குது. இப்போ இதில் வந்து நான் எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த என்டர் த டயர் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோண்டமோர் மைனிங் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோ டு ப்ராசஸிங் இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து நான் எதுவுமே பம்ப் பண்ணலை, அதனால் 0ன்னு அப்படியே இருக்குது. இதில் வந்து பாருங்கள் எனக்கு 5.94 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இது எப்படி நான் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு மெயின் பேஜில் இது ஆட் ஆகிரும். ஒரு 1 மினிட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகி நம்மளுக்கு மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்டெப் பேக் வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 41.37 வந்து ஆட் ஆகிருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைனிங் பண்ண இந்த கோண்டமோரை நம்ம வெளியே எடுத்து வரணும். தேங்க்யூ.